என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சாமுவேல் தீர்க்கதரிசியின் 2வது புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 11வது வசனத்தின் முதற் பகுதியில், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீக்கலாக்கி இளைப்பாற பண்ணினேன். கர்த்தர் தாவீதோடு கூட தன் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் மூலமாய் இடைப்படுகிறார். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நான் உன்னை நீக்கலாக்கி இளைப்பாற பண்ணினேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். இந்த தாவீதின் ஆரம்ப நாட்கள் எப்படி காணப்பட்டது? எல்லா சமயத்திலும் ஒரு மரண பயம். சவுலின் நிமித்தம் எப்பொழுதுமே ஒரு மரண பயம். சவுல் தொடர்ந்து கொண்டே இருந்தான். திரும்பின பக்கமெல்லாம் எதிரிகள் காணப்பட்டார்கள். இளைப்பாறுதலற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் இப்பொழுதோ தாவீதுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கும் நீயும் உன் வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இல்லாமல் திரும்பின பக்கமெல்லாம் பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கலாம். வீட்டிலும் பிரச்சனை, வெளியிலும் பிரச்சனை, வேலையிலும் பிரச்சனை, சபையிலும் பிரச்சனை என்று சொல்லி எல்லா பக்கத்திலும் நீ பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இதன் நடுவில் நீங்கள் கர்த்தரை மிக உத்தமமாய் பின்பற்றி போய்கொண்டே இருப்பீர்கள். கர்த்தரை பின்பற்றி போகிற எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாளில் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். எல்லா சத்துருக்களின் நடுவிலிருந்தும் கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு விரோதமாய் நீயும் செயல்படாமல் கர்த்தருக்காக காத்திரு. தொடர்ந்து அவரை உண்மை முத்தவுமாய் பின்பற்றி போய்கொண்டே இரு. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாளில் உனக்கு இளைப்பாறுதலை தருவார், மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.